இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அந்த இன்டர்வியூ தொடர்ந்து இன்னொரு செய்தியையும் பார்த்தேன். அது 2க்கும் பயங்கர கார்லேஷன் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அத ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. முதல் விஷயம், இயக்குனர் மாரி செல்வராஜுடைய படைப்புகள் வந்து தமிழ்நாட்டில எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. எவ்வளோ முக்கியத்துவமான படைப்பா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. 'முற்போக்கு' சிந்தனையாளர்கள் எல்லாருமே மாரி செல்வராஜ் இயக்குனர் போன்ற அவர்களுடைய படத்தையும், ப. ரஞ்சித் போன்றவர்கள், வெற்றிமாறன் போன்றவர்கள் இன்னும் பல்வேறு 'முற்போக்கு' சிந்தனை சார்ந்து பேசுற, புரட்சிகர கருத்துக்களை பேசுற இயக்குனர்கள் எல்லாருமே நாங்க கொண்டாடுறோம், பாராட்டுறோம், வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல. ஆனா, உங்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன கருத்தியல் குறைகள்னு நாங்க நினைக்கிறது, நாங்க முரண்படுறத, நாங்க விமர்சனம் பண்றது எங்களுடைய கடமை. ஏன்னா, உங்களை போன்றவர்களை ஃபைன் டியூன் பண்றது எங்களுக்கு முக்கியமா இருக்குது. சமூகத்துக்கு தேவைன்னு நாங்க ஃபீல் பண்றோம். உங்கள தான் நாங்க ஃபைன் டியூன் பண்ண முடியும். வேற யார்ட்டயும் போய் நாங்க போய் மோகன்ஜி கிட்ட போய் நாங்க ஃபைன் டியூன் பண்ண முடியாது. அது மாறாது. ஸோ ஆமா. விஷயம் என்னன்னா, இப்ப சமீபத்தில வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அதில அவர்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. நாம தொடர்ந்து கேட்கிற அந்த கேள்வி தான் அது. நம்ம தொடர்ந்து அவர் மேல வைக்கிற விமர்சனம் அதுதான். அததான் அந்த கேள்வியா கேட்குறாங்க. என்னன்னா, தொடர்ந்து நாட்டார் தெய்வங்கள, கிராமிய தெய்வங்களை வந்து உங்க படத்தில காட்சிப்படுத்துறீங்க. அதுவுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு பிற்போக்குவாதத்த ஏற்படுத்தாதா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம கேட்குற அதே இன்டென்ஸ்ல அவங்க கேட்கல. கேள்வி கேட்குற ஆள் கேட்கல. இருந்தாலும் கூட அந்த கேள்வி சாதாரணமா கேட்குறப்பவே, இயக்குனர் மாரி செல்வராஜ் அவரோட பதில் வந்து ரொம்ப அ ரொம்ப வீக்கான பதிலா இருந்துச்சு. வெளிப்படையாவே சொல்றேன். அதாவது மாரி செல்வராஜ் அவர்களுடைய பேச்செல்லாம் பார்க்குறப்போ நெறைய தத்துவார்த்த ரீதியா நெறைய பேசுறாங்க. நெறைய தமிழ் வார்த்தைகள் ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க. பேச்சிலயுமே ரொம்ப ரொம்ப சைக்காலஜிக்கலா ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மனிதர்களா தான் பேசுறாங்க. ஐடியாலஜிக்கலா. அவரும் சரி, பா. ரஞ்சித்தும் சரி. ஆனா, மாரி செல்வராஜுடைய அந்த பேச்சுல இந்த விஷயம் வந்து ரொம்ப 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 வெட்ட வெளிச்சமா ரொம்ப தப்பான புரிதலோட இருக்கிறாருன்னு நமக்கு புரிய வைக்குது. என்னன்னா, அவர் சொல்றாரு 2, 3 கருத்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, எளிய மக்கள்ட்ட நான் பேசுறப்ப, அந்த மக்களுக்கு அந்த மக்கள் மொழியில தான் நான் பேச முடியும். அந்த மக்கள் டெய்லி என்னத்த பார்க்குறாங்களோ, அத வச்சு தான் நான் பேச முடியும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. ஆனாலும் அவர்களுக்கு அது இருக்கு. அவர்கள் அத வழிபடுறாங்க. ஸோ வந்து அவர்களோட மொழியில நான் பேசுறப்ப, அந்த கடவுளை நான் வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அண்ட் மோரோவர் அத வச்சா, அது அவர்களுடைய மொழியா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஈஸியா என்னால பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு. அத அவர் விரும்புறாரு. ஸோ வந்து இத இவரு பதிலா சொல்றாரு. இங்க கட் பண்ணி இந்த பக்கம் பாருங்க. இவர் தான் தேவர் மகன்ங்கிற படத்த கிரிட்டிசைஸ் பண்ணி, கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த சமூகம் சார்ந்த படம் எடுக்கிறப்போ, என்னதான் அந்த சமூகத்தை வந்து அ சரிப்படுத்துறதுக்காக, அவர்கள் மத்தியில இருக்கிற ஆதிக்க மனப்பான்மையை குறைக்கிறதுக்காக, அவர்களை கல்வியின்பால் பக்கம் திருப்புறதுக்காக ஒரு படம் எடுத்தாலும், அவர்கள் மொழியில நீங்க ஏன் பேசுனீங்க? அப்படின்னு கேள்வி கேட்டது இதே மாரி செல்வராஜ் அவர்கள் தான். ஏன்னா, பெரும்பான்மையானவர்களுக்கு பிடித்த மொழியில் நான் பேசுகிறேன். பெரும்பான்மையானவர்களை நான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு, அவர்கள் மொழியிலேயே நான் பேசுறேன்னு பேசப்போனா, இந்த மாரி சிக்கல்கள் தான் இங்க வரும். அப்புறம் நீங்க தானே "போற்றி பாடடி கண்ணே, தேவர் காலடி மண்ணேன்னு" பாட்டு பாடுனதுனால நீங்க தானே விமர்சனம் பண்ணீங்க. ஏன் விமர்சனம் பண்ணீங்க? அந்த அந்த தேவர் மகன்ங்கிற படம், அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில இருக்கிற ஆதிக்க மனப்பான்மைய, அடிதடி அந்த சிந்தனைகள விமர்சனம் பண்ற படமா தான் இருக்கு. வெளிப்படையா சொல்லப்போனா. அதுலேருந்து வெளியில வரணும். நானும் நீனும் நீ அதுன்னா நானும் இதுதான். வெளியில போவோம். அதெல்லாம் விட்டுருவோம். அடிதடிலாம் விட்டுருவோம்னு கமல் பேசுறது தான் அந்த படம். அந்த படத்தின் மேல நமக்கு 1000 விமர்சனம் இருக்கு. அது வேற பிரச்சனை. ஆனா, அதை என்ன காரணத்தினால இயக்குனர் மாரி செல்வராஜ் விமர்சனப்படுத்தினாரு? அது என்னதான் முற்போக்கு பேசினாலும், அந்த முற்போக்கு வந்து ஒரு முழுமையான முற்போக்கு இல்ல. அந்த முற்போக்கு சிந்தனைகளுக்குள்ள ஒரு பெரிய நெகட்டிவ் எஃபெக்ட்ட சவுத்லயே தமிழ்நாடு முழுக்க அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்டும் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஒரு பாட்டே வந்து இன்னைக்கு சாதிய குறியீடான பாட்டாவே வச்சுக்கிட்டு பல இளம் தலைமுறையினர் வீணாவும் போயிருக்கிறாங்க. அதில நேரடியாவே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி தான் இயக்குனர் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் கருத்து தெரிவிச்சாங்க. அத நம்ம வரவேற்றோம். அது உண்மை, ஆமா அப்படின்னு நம்ம சொன்னோம். அங்க கட் பண்ணி இங்க பார்த்தா, அந்த இன்டர்வியூல அவரு அதான் சொல்றாரு. மக்கள் மொழியில நான் பேசுறேன். மக்களோட சேர்ந்து நான் பேசணும்னா, அவர்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லி தான் நான் பேசணும். அவங்க வந்து டெய்லி இந்த கிராம தெய்வங்கள பார்க்குறாங்க, வழிபடுறாங்க, அவர்கள் கொண்டாடுறாங்க. நான் அந்த வழியா தான் போகணும் அப்படின்னா, இத தான் பெரிய விமர்சனமா நம்ம வைக்கிறோம். கிராமிய தெய்வங்கள, நாட்டார் குல தெய்வ வழிபாடுகள்ங்கிறதுமே எளிய மக்களுக்கு விரோதமானது. அது பகுத்தறிவு தன்மைக்கு விரோதமானது. அறிவியல் சிந்தனைக்கு விரோதமானது. எப்படி வந்து மே அ அது அது என்னது? மேல் சமூகம் சார்ந்த கடவுள்கள், பணக்கார கடவுள்கள்னு சொல்லிக்கிற பார்ப்பனிய கடவுள்கள்
கும்பிடுறவங்க என்னானோ முட்டாள்தனங்கள் பண்ணுறாங்களோ, அதற்கு கொஞ்சம் கூட குறையாத முட்டாள்தனங்களை யார்ரா பண்ணுறான்னா, இவர்கள் கிராமிய கடவுள்களை வணங்குறவங்களும் பண்ணுறாங்க. அங்கே வந்து வைரத்தில் நகையை வந்து அவன் வந்து கடவுளுக்கு படைச்சான்னா, இவன் வந்து அவன் மாதம் மாதம் சம்பாதிக்கிற பணத்தில் டெய்லி ஒரு கொத்தனார் வேலைக்கு போகிறது, எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போகிறது, அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதே நாட்டார் தெய்வ வழிபாட்டுக்கு அவன் செலவு பண்ணுறான். ஆடை வெட்டுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான். ஸோ அந்த நம்பிக்கைகள் அவனை அந்த நம்பிக்கைகள் துரத்துது. ஸோ அடிப்படையில் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, தந்தை பெரியார் என்ன சொல்கிறாரு, மார்க்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாத்திக சிந்தனைங்கிறது ஒரு புரட்சிகர மனநிலையோட ஆரம்ப புள்ளிங்கிறாங்க. கடவுள் மறுப்பு கொள்கைங்கிறது ஏதோ கடவுளுக்கு நமக்கும் வாக்கியா வரப்பு தகராறுல நம்ம வெளியில் வரல. அந்த கடவுள் சார்ந்த நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கையை கட்டி காப்பாற்றுற சில கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுகள் மூலமாக பலன் கொளிக்கிற உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள், உயர் சமூகம் உருவாக்கி வச்சிருக்கிற அரசியல், அந்த அரசியல் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வர்க்கபேத அரசியல் சுரண்டல், இது எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு காரணமாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கட்டுப்பாட்டு காரணம் இந்த கடவுள் நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறோம். திரும்பி அதுக்குள்ளேயே போய் சிக்க வைக்கிற வேலையை தான் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் தெரியாமல் பண்ணுறாங்க. தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. ஸோ முதல் விஷயம், அவர் சொன்ன பாயிண்டில் அவரே முரண்படுறாரு. இதுதான் மிகப்பெரிய முரண். ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். எப்படி வந்து தேவர் மகன் படத்தை வந்து விமர்சனம் பண்ணாரோ, இப்போ தேவர் சமூகத்தில் வந்து இப்போ நான் அவங்களுக்கு ஒரு படம் எடுக்கணும், அவங்களை திருத்தணும்னா அவங்க மொழியில் தானே பேசி ஆகணும். அப்படின்னு கமல் சொன்னால் அது தப்புங்க. நீங்கள் ஏங்க அவருங்க மொழியில் பேசுனீங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. இப்போ கடவுள் நம்பிக்கையில் முட்டாள்தனமாக சுற்றிட்டு இருக்க திருவிழாவுக்கு நான் அதை தூக்குறேன், இதை தூக்குறேன், அதை வெட்டுறேன், இதை வெட்டுறேன், ஆடை வெட்டுறேன், மாடை வெட்டுறேன், நான் வந்து சுடல் குத்திக்கிறேன், காவடி தூக்குறேன், பிள்ளைய பாடக்கட்டை தூக்குறேன், இந்த மாதிரியான வேண்டுதலை வேண்டிக்கிட்டு எளிய மக்கள் அவன் காசு, அவன் நேரம், அவன் எல்லாத்தையுமே விடுறானே, எல்லா பண்டிகைகள் கொண்டாடி அவன் எல்லாத்தையும் விடுறானே, அதை எப்படி வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? 1. 2வது, அதில் வந்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. இவரே தான் சொல்கிறாரு. ரொம்ப நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க தோழர் மாரி செல்வராஜ் அவர்களே. இது தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாராவது பார்த்தீங்கன்னா, அவர் மாரி செல்வராஜ் போன்றவர்களுக்கு இதை அனுப்ப முடியும்னா தயவு செஞ்சு அனுப்பி வைங்க. எங்கே அந்த பேசுகிறவன் பெரிய ஆள் ஆகிடுவானான்னு நினச்சலாம். இல்லை, நம்ம மனசில் தோன்றதை பேசுகிறேன். அது தப்புன்னா அவருக்கு அது பதில் சொல்லுவார். இல்லை, அதில் யாராவது அனுப்பி வைங்க, அவ்வளோதான் விஷயம். விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், அதாவது மாரி செல்வராஜ் தோழர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. சின்ன வயசில் உளவியல் ரீதியாக இந்த கடவுள் நம்பிக்கைகள், இந்த பேய், இந்த பூதம், இதில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார் போல். அவர் வந்து முற்போக்கு சிந்தனை பேசுகிறது, பகுத்தறிவு பேசுகிறதெல்லாம் வெளிப்படையாக சொல்லப்போனால் அவருடைய பதிவுகளில் வந்து பகுத்தறிவு, முற்போக்கு சிந்தனைகள்லாம் நான் பெருசாக பார்க்கலைங்க தோழர். சாதி ஒழிப்பு சிந்தனை ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. சாதி ஒழிப்பை ரொம்ப கடுமையாக வெளிப்படையாக பேசுகிறீங்க, நல்ல விஷயம். ஆனால் பகுத்தறிவு தன்மைங்கிறது சாதி ஒழிப்போடு மட்டும் நிற்கிற ஒரு விஷயம் கிடையாது. சரி, கடவுள் மறுப்பு தான் பகுத்தறிவு தன்மையா அப்படின்னா அது இல்லை. ஆனால் கடவுள் மறுப்புங்கிற அடிப்படை கொள்கையே உங்களுக்கு இன்னும் அது உள்ளே போக மாட்டேங்குதுங்கிறது தான் ஒரு வருத்தமாக இருக்குது. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கேட்குறாங்க, அந்த கேட்குறவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து இப்படி ஒரு கிராமிய தெய்வங்களை வைக்கிறீங்கன்னா அது வந்து பார்க்குற இளைஞர்களுக்கு அது கிராமிய தெய்வமா இல்லை ஏதாவது ஒரு பெரும்பான்மை சமூகங்களுடைய தெய்வமானு கன்ஃபியூஷன் வராதா? ஏன்னா இன்றைக்கி கிராமிய தெய்வங்களே பெரும்பான்மை தெய்வங்களோட கலக்கிற ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் எப்படி அவங்களுக்குலாம் போய் சொல்லி புரிய வைப்பீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப தெளிவான கேள்வி, ரொம்ப சரியான கேள்வி. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. நீங்கள் பாருங்கள், எந்த திரைப்படத்துலையும் கிராமிய கடவுள்கள் வந்து கடலை புழக்கிற மாதிரியோ ஒரு பெரிய மேஜிக் பண்ணுற மாதிரியோ இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் காமிச்சதில்லை. அவங்க மிஞ்சி போனால் அந்த தெய்வம் வந்து ஆடும், கத்தும், குதிக்கும். இதெல்லாம் உணர்வுகளோட வெளிப்பாடு. அந்த தெய்வம் அப்படி தான் இருக்கும். கிராமிய தெய்வம் அப்படி தான் இருக்கும். நாட்டார்குல தெய்வம் அப்படி தான் இருக்கும். யார் சொன்னா? அந்த கிராமிய தெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசுனிச்சா? நான் இப்படி தான் குதிப்பேன்னு உங்கள்கிட்ட வந்து பேசுனிச்சா? என்னமோ கிராமிய தெய்வமும் இவரும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எந்த அம்பேத்கர் புத்தகத்தில் கிராமிய தெய்வம் வந்து இதை விட இது ஓகே, இந்த கிராமிய தெய்வத்தை கொண்டாடலான்னு எழுதியிருக்கிறாரு அம்பேத்கர்? எந்த பெரியார் எழுதி வச்சிருக்கிறாரு? நீங்கள் உளவியல் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா தோழர், நீங்கள் உங்களை மறுவாசிப்பு செய்யணும். வெளிப்படையாக சொல்கிறேன். அப்புறம் சொல்கிறாரு, அப்போ பாதிக்கப்படலை, அதாவது கடலை பழக்கலைன்னா கிராமிய தெய்வம் வந்து எந்த விதமான மூட நம்பிக்கைகளையும் பரப்பலைன்னு அர்த்தமா? கிராமிய தெய்வங்கிற கான்செப்டில் எவ்வளோ மூட நம்பிக்கைகள் கிராம பகுதிகளில் பரவி இருக்குது தெரியுமா? இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் நகர மையங்களில் இருக்கிற பெரும்பான்மை கடவுள்கள் மேலே இருக்கிற பயத்தை விட கிராமிய பகுதிகளில் அந்த கிராம தெய்வங்கள் மேலே இருக்கிற பயம்தான் அந்த பேய், அந்த காட்டேரி, விலங்கு மீனி என்னென்னமோ சொல்லுவாங்க. அதன் மேலே இருக்கிற பயம்தான் இன்றைக்கி வந்து பெண்களை வெளியில் வராமல்
இவ்வளோ காலமாக வச்சுருந்ததில் ஒரு முக்கியமான காரணம் வந்து பெண்களை ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வெளில வரக்கூடாது, படிக்க அனுப்பக்கூடாது, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெளியில் போகக்கூடாது, வெளிப்படையாக சொல்லப்போனால் மாதவிடாய் காலங்களில் எவ்வளோ ஒரு குழந்தை பிறந்தா வெளில வரக்கூடாது, அங்கே போனால் அந்த தீட்டு, இங்கே போனால் இந்த சாமி வரும், இங்கே போனால் அது ஏதோ ஒன்று தூக்கிட்டு போகிறதுக்கு வரும்பாங்க. எவ்வளோ மூடத்தனங்கள் கிராம பகுதிகளில் இருக்குது. இது எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றுற ஒரு ஒரு ஐக்கானாக வந்து இங்கே நீங்கள் வந்து நாட்டார்குல வழிபாடு இருக்குது. நீங்கள் திரும்பி நாட்டார்குல தெய்வத்தை வந்து இவர் உளவியல் ரீதியாக என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறாருன்னா, இந்த நாட்டார்குல தெய்வ வழிபாடுங்கிறதே செத்து ஒருத்தவங்களுடைய ஒரு உருவம் தான். அதை வந்து நம்ம வந்து கருத்தியல் ரீதியாக எடுத்துக்கிறோம். நீங்கள் கருத்தியல் ரீதியாக எடுத்துப்பீங்க, பார்க்குறவங்க எல்லாம் எப்படி கருத்தியல் ரீதியாக எடுத்துப்பான். சரி, அப்போ விஷயம் என்னென்னா, இந்த கடலை பழக்கல, அதனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி காட்சிப்படுத்தலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை தோழர். நீங்களே அதை சூப்பர் ரியாலிஸ்டிக் மேட்டராக தான் பயன்படுத்துகிறீங்க. அந்த மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே பேசின வீடியோ தான். அந்த காட்டுப்பேச்சின்னு ஒரு பொம்மையை காமிச்சிங்க. அது என்ன திடீர்னு வருது, திடீர்னு மறையுது, திடீர்னு கடலுக்குள்ளேருந்து எட்டி பார்க்குது, திடீர்னு வானத்திலேருந்து மேலேருந்து எட்டி பார்க்குது, தூரமாக ஓடி வருது. அவங்க அதெல்லாம் என்ன? அப்புறம் சூப்பர் ரியாலிஸ்டிக் மேட்டர் இல்லாமல் என்ன? இந்த ஐயனார் படத்தை காட்டுறீங்க, டக்குன்னு வராரு, அவர் ஒரு பயங்கரமாக அவர் அவன் இப்படி கிளர்ந்து எழுறப்ப அந்த ஐயனாரை காட்டுறீங்க. அப்போ ஒரு இளைஞன் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞன், கிராமியப்புறங்களில் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞன், முதல் தலைமுறை படிக்கிற இளைஞனுக்கு என்ன தோணும்? அப்படி கிளர்ந்து எழுறப்ப நமக்கு பின்னாடி ஒரு ஏதாவது ஒரு சாமி வேணும் போல, சக்தி வேணும் போல நினைக்க மாட்டானா? அப்போ அடிப்படையில் இந்த புரிதல் ரொம்ப வீக்காக இருக்குது தோழர் மாரி செல்வராஜ்கிட்ட. இந்த ஒரு கருத்தை அவரை நம்ம விமர்சனம் பண்ணுறோங்கிறதுனாலேயே அவருடைய படைப்புகள் நம்ம விமர்சனம் பண்ணுறோம். அது முழுக்க தவறான படைப்புன்னு ஒருபோதும் இல்லை. அவருக்கு எதிராக, அவர் படைப்புக்கு எதிராக யார் பேசினாலும் முதல்ல வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போகிறது நாமளாக தான் இருப்போம். ஏன்னா நாம் அவரை கொண்டாடணும். ஆனாலும் அவர்கிட்ட இருக்கிற தவறுகளை நாம் தான் பேசுவோம். இதை வேறு யார் பேசுவா? ஒரு பெரியாரிய சிந்தனையாதியாக நான் பேசுவேன். நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையில் நீங்கள் வந்து உங்கள் மனநிலையில் கிராமிய கடவுள்களும் நாட்டார்குல கடவுள்களும் பார்ப்பனிய கடவுளுக்கு சம்மந்தம் இல்லாத கடவுள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. அது எப்போவோ சம்மந்தப்பட்டாச்சு. மக்கள் மத்தியில் எப்போவோ மாறி போயாச்சு. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் பௌத்த விழாக்கள், சில விழாக்கள், சில குறியீடுகள், சில நிகழ்வுகளை கூட இன்றைக்கி வந்து பார்ப்பனியம் விழுங்கிடுச்சு. திரும்பி நீங்கள் அதை பண்ணாலும் அங்கே தான் போகும். எடுத்துக்காட்டுக்கு நாகர்கள், அதாவது தலையில் வந்து அந்த இலச்சினையை வச்சுக்கிறவங்க நாகர்கள் இருந்தாங்க. முடி நாகர்கள்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியான ஆட்கள் வந்து அதை ஒரு சிம்பிளாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்ப்பனியம் வந்து விழுங்கி செரிச்சிருச்சு அதை. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பொம்மைக்கு மேலே அஞ்சு தலை பாம்பு வச்சிங்கன்னா அது வந்து பார்ப்பனிய கடவுள்களை வந்து சப்போர்ட் பண்ணுற கான்செப்டில் தான் போய் நிற்கும். இடையிலேயே தோழர் திருமா அவர்களுடைய பிறந்தநாள் பதிவில் இதே வேலையை பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். நான் கேட்குறேன், 5 தலையில் எந்த பாம்பு நீங்கள் பார்த்தீங்களா? 5 தலையில் பாம்பு இருக்கா? சயின்டிஃபிக்காக அது ப்ரூவா இல்லாததை ஏன் பண்ணுறீங்க? தப்பான அது போய் கருத்து தானே? இல்லைங்க, அது முன்னாடி எழுதியிருக்காங்கங்க. யார் எழுதுனா? அது அறிவுபூர்வமான எழுத்தா? நம்ம மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, ரியலிஸ்டிக்கான விஷயத்தை கொண்டு போய் சேருங்க, இர்ரியலிஸ்டிக்கான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்காதீங்க. ஓகே, ஃபைனலாக இந்த விஷயம் என்னன்னா, இப்போ தான் பார்த்தா என் தலைவன் அண்ணாமலை, பாஜகவோட அண்ணாமலை வந்து பாராட்டு சொல்லியிருக்கிறார். யாருக்கு? அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு. உங்கள் படைப்பு வேற லெவல், கொண்டாடுறேன், சிறப்பு, அப்படியே அதை பார்க்குறப்ப என்னை பார்க்கும்போது இருக்குது, நான் வளர்ந்ததை பார்க்கும்போது இருக்குதுன்னு சொல்கிறாரு. வெளிப்படையாக சொல்கிறேன், நான் இதுக்காக தான் நாங்களாம் பயந்தோம். இப்போ வந்து இயக்குனர் மற்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள், மற்ற முற்போக்கு சிந்தனை இயக்குநர்கள்ட்ட காட்டாத அந்த பரிவு, அவர்கள் படைப்புகள் மேலே கிடைக்காத புகழ், பார்க்காத வெளிச்சம் வந்து பாஜகவுக்கு உங்கள் மேலே கிடைக்குதுன்னா, பாஜக தலைவர்களுக்கு உங்கள் மேலே கிடைக்குதுன்னா, உங்கள் படைப்பை அவர்கள் கொண்டாடுறாருன்னா யோசிக்க வேண்டியது நீங்கள் தான். நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோன்னு யோசிக்கணும். ஏன்னா உங்கள் படைப்பு மேலே பிரச்சனை இருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதே நாங்கள் சொல்கிற அந்த காரணம் தான் அவர் கொண்டாடுறது. அவர் என்ன நினைக்கிறாரு? மாரி செல்வராஜ் வந்து கிராமிய கடவுள்களை கொண்டாடுறாரு. இப்போ ஒவ்வொரு படம் வந்து கிராமிய கடவுள்களை, நாட்டார்குல வழிபாட்டை வந்து அவர் கொண்டு போய் சேர்க்குறாரு கிராமங்களுக்குள்ளே. அது நல்ல விஷயம். ஏன்னா நாட்டார்குல தெய்வ வழிபாடு ஸ்ட்ரென்தன் ஆனாலும் அது இந்து மத சிஸ்டத்தை பாதுகாக்கும். நீ வந்து அதுக்கு அண்ணாத்தால பாதுகாத்தானா, மாரியாத்தால பாதுகாத்தானா, காளியாத்தால பாதுகாத்தானா, அது அம்மன் கான்செப்டுக்குள்ளே தான் வரும். நீ ஐயனாரை பாதுகாத்தானா, வீரனாரை பாதுகாத்தானா, நொண்டி முனியை பாதுகாத்தானா, செவுட்டு முனியை பாதுகாத்தானா, அது அங்கே சிவன் கான்செப்டுக்குள்ளே தான் வரும். ஏன்னா அப்படி தான் அங்கே மாற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் திரும்பி நாட்டார்குல தெய்வம், அந்த சாமி, இந்த சாமி, அந்த பேய், இந்த பேய் எட்டி பார்க்கும், இந்த பேய் பறந்து பார்க்கும், இந்த ஓடி வரும், பின்னாடி நமக்கு உதவி பண்ணும்.
இது வந்து அதுதான் அந்த மக்களுடைய மொழி, அந்த மொழியில் தான் நான் பேசுகிறேன், அதனால் அந்த பொம்மைங்களை காட்டுறேன், அது பொம்மைங்க சக்தி வாய்ந்த பொம்மைங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாம் தோழர். பரியாரியம் இது கிடையாது, அம்பேத்கரியம் இது கிடையாது. எளிய மக்கள் அதில் தான் பாதிக்கப்பட்டான், அதில் தான் சுற்றி சுற்றி நின்றுட்டு இருக்கான். இன்னைய வரைக்கும் வெளிப்படையாக சொல்லட்டுமா, எளிய மக்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் அவன் ஓட்டை எப்படி இழக்கிறான்? சத்தியம் வாங்கிடுறாங்க. சத்தியம் பண்ணி கொடு, காசை வச்சு அதில் சத்தியம் வாங்குறாங்க, வெத்தலையை வச்சு சத்தியம் வாங்குறாங்க. சின்ன சின்ன நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகளில் அதில் தான் அவனுடைய உழைப்பு, அவனோட வாழ்க்கை, அவனுடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் உழைச்சிட்டு கிடக்கிறான். திரும்பி 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 இதே தப்பு பண்ணாதீங்க. இது வந்து ஒரு கடுமையான விமர்சனமாக வைக்கிறேன். அண்ணாமலை உங்களை புகழ்றார், இந்த பக்கம் நீங்கள் நாட்டார் குல வழிபாடு கொண்டாடுறீங்க, இதுதான் உங்களுடைய கருத்தியலாக போகுது. அடுத்த படத்தில் வந்து என்ன கொண்டு வருவீங்கன்னு தெரில. அடுத்த கட்டத்தில் இன்னொரு பெரிய சக்தி வாய்ந்த சாமியை கொண்டு இறக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தோழர் மாரி செல்வராஜ் இதை பார்த்து மாற்றிக்கங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு போய் பேசுங்க. வெற்றிமாறன் படம்லாம் வருது, அவர் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இந்த மாதிரியான இர்ரியலிஸ்டிக் மேட்டரை வச்சு ஒரு படம் எடுத்தது நான் பார்த்ததில்லை. அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுங்க, நான் அந்த இடத்துல தப்பு பண்ணுறேன், என்னை எதுக்கு அண்ணாமலை பாராட்டினாருன்னு போய் கேளுங்க. பாரஞ்சித்திரியே போய் கேளுங்க. பாரஞ்சித்து ஒரு படத்தில் தான் அந்த தப்பு பண்ணார், அந்த ப்ளூ கலர் பொம்மையை வர வச்சார் அந்த தங்கலானில். அது ஏதோ இயற்கையோட பேசுகிறதா நினச்சிக்கிட்டு என்னத்தையோ போட்டு விட்டு அந்த பொம்மைக்கு கலரெல்லாம் அடிச்சு விட்டு ஒரு மேடையில் உட்காந்து நான் உங்களை கேள்வி கேட்கணும்னா 1000 கேள்வி கேட்க முடியும் தோழர். தப்பு பண்ணுறீங்க, இதை சரி பண்ணுங்கள், கொள்கைவாதிகள்கிட்ட உட்காந்து பேசுங்க. அண்ட் மோரோவர் மாரி செல்வராஜ்கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்களுடைய படைப்பு வந்து இன்றைக்கி உலகத்தரம் சார்ந்த படைப்பாக மாறிடுச்சு. உங்கள் கிராஃப்ட் அவ்வளோ ஒரு சூப்பரான கிராஃப்டாக மாறிட்டுருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் எல்லா மாநிலத்தை சார்ந்தவங்களும் உங்கள் கிராஃப்ட்டை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், காரணம் தப்புனா மரணம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி இடத்துல பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. தப்பு பண்ணுறதுக்கும் தப்பு பண்ணாததுக்கும் இடையில் அந்த நூலிலேயே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. தப்பு பண்ணிங்கன்னா விழுந்துருவீங்க, அதுக்கப்புறம் தூக்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கவனமான பயணம் உங்கள் பயணமாக இருக்குது. நீங்கள் பண்ணுற பயணத்தில் உங்களோட சேர்த்து உங்கள் வாழ்க்கையை மட்டுமே கான்செப்டாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை, அதுதான் உங்கள் அரசியல், நீங்கள் பார்த்த மனிதர்கள் தான், இதுதான் உலகம், இதுதான் அப்படின்னு நடந்து கொண்டு போயிட்டுருக்கீங்க. அஃப்கோர்ஸ் உங்கள் உலகத்தை நீங்கள் காட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் புரிதல் தான் சரி அப்படிங்கிறது இல்லைல்ல. உங்கள் புரிதலை போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரோட மட்டும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, கருத்தாளர்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் கேள்விப்பட்டேன், வெற்றிமாறன் தோழர் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட படத்தை எடுக்கிறதுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த சம்திங் ஏதோ படம் எடுக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆஃபீஸில் போய் உட்காந்து அதை போய் டிஸ்கஸ் பண்ணாராம். திரும்ப போன்றவர்கள்ட்ட இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் சொல்ல, இந்த அமைப்பிட்ட பண்ணுங்கள், இந்த அமைப்பிட்ட பண்ணுங்கன்னு நான் சொல்ல. உங்களுக்கே குறைந்தபட்சமாக உங்களை சமரசம் இல்லாமல் உங்களை விமர்சனப்படுத்துகிறாங்கல்ல, அவர்கள்ட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய பதிவுகள் வந்து இன்னும் நல்ல கிராஃப்டாக மாறும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரியான முட்டாள்தனங்களை மறுபடியும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்ட்ட போய் திணிக்காதீங்க தோழர், இது தவறானது. சரி பண்ணிக்கங்க. உங்களை கொண்டாடுறோம், உங்களை வரவேற்கிறோம். உங்கள் படைப்புகள் இந்த சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம். நன்றி.